வணக்கம். ஜம் செய்திகளுக்காக நான் உங்கள் ஸ்னேகப்பிரியா. இந்திய நேரப்படி மதியம் 1:30 செய்திகள். முதலில் ஜம் தலைப்பு செய்திகளை காணலாம். இந்தியாவின் உற்பத்தி வளர்ச்சியை விட தமிழகத்தின் உற்பத்தி வளர்ச்சி 3 மடங்கு அதிகம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழக மக்களின் வரி பணத்தை சுரண்டி தின்றது போதாமல் எஞ்சிய ஓரிரு மாதங்களிலும் கமிஷன் அடித்து சுருட்டிக் கொள்ள திமுக அரசு திட்டம். பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் குற்றச்சாட்டு. சேலத்தில் தவிக தலைவர் விஜய் கலந்து கொள்ளும் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம். நுழைவு சீட்டு இருந்தால் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிவித்தார் தவிக பொதுச் செயலாளர் ஆனந்த். பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்தால் ஈரான் மீது அமெரிக்க ராணுவம் தாக்குதலை நடத்தும். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகளை காணலாம். இந்தியாவின் உற்பத்தி வளர்ச்சியை விட தமிழகத்தின் உற்பத்தி வளர்ச்சி 3 மடங்கு அதிகம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் கன்வர்ஷன் கான்க்ளேவ் 2026 மாநாட்டை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இதன் பின்னர் மாநாட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசிய போது இம்மாநாட்டில் மட்டும் 52 நிறுவனங்களின் திறப்பு விழா நடந்துள்ளது என்றும் தொழில்துறைகள் செய்த சாதனைகளை மீண்டும் ஆட்சிக்கு வந்து முறியடிப்போம் என்று தெரிவித்தார். இந்தியாவின் எலக்ட்ரானிக்ஸ் ஏற்றுமதிகள் தமிழகத்தின் பங்கு மட்டும் 41% உள்ளது என்றும் முதலீடுகள் செயலாக்க மாநாடு என்பது இந்தியாவில் எங்கும் இல்லாத ஒன்று என்றும் கூறினார். கடந்த ஆண்டு இந்தியாவின் உற்பத்தி திறன் 4.5% உள்ள நிலையில் தமிழ்நாட்டில் 14.7% உள்ளது என்றார். தொடர்ந்து இந்தியாவின் உற்பத்தி வளர்ச்சியை விட தமிழகத்தின் உற்பத்தி வளர்ச்சி 3 மடங்கு அதிகம் என்றும் குறிப்பிட்டார். தமிழகத்தின் மக்களின் வரிப்பணத்தை சுரண்டி தின்றது போதாமல் எஞ்சிய ஓரிரு மாதங்களிலும் கமிஷன் அடித்து சுருட்டிக் கொள்ள திமுக அரசு திட்டமிடுகிறது என பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் தனது சமூக வலைதள பக்கத்தில் திமுக அரசின் அடுத்த ஊழல் என கூறி செய்தி வெளியிட்டுள்ளார். இதில் 2026 நிதியாண்டிற்கான பட்ஜெட் இன்னும் தாக்கல் செய்யப்படாத நிலையில் முன்கூட்டியே மாநில நெடுஞ்சாலைத்துறைக்கு 2000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி திமுக அரசு அரசாணையை வெளியிட்டுள்ளது மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது என்று கூறினார். வழக்கமாக அரசு டெண்டர்களை வெளியிட பல மாதங்கள் ஆகும் நிலையில் பிப்ரவரி மாதத்தில் மட்டுமே சென்னை மாநகராட்சி 248 டெண்டர்களை வெளியிட்டிருப்பது எப்படி சாத்தியம் என்று கேள்வி எழுப்பினார். 4.5 ஆண்டுகளாக தமிழக மக்களின் வரிப்பணத்தை சுரண்டி தின்றது போதாமல் எஞ்சிய ஓரிரு மாதங்களிலும் கமிஷன் அடித்து சுருட்டிக் கொள்ள திமுக அரசு திட்டமிடுகிறது என குற்றம் சாட்டினார். விரைவில் ஊழல் மாளிகையான திமுகவிற்கு ஒட்டுமொத்த தமிழக மக்கள் பூட்டு போடுவர் என்று கூறினார். சேலத்தில் தவிக தலைவர் விஜய் கலந்து கொள்ளும் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் நுழைவு சீட்டு இருந்தால் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்று பொதுச் செயலாளர் ஆனந்த் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் சீலநாயக்கன்பட்டியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் நாளை நடைபெறவுள்ள நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் கட்சியின் தலைவர் விஜய் பங்கேற்கிறார். கூட்டத்தில் 5000 பேர் மட்டுமே கலந்து கொள்ள வேண்டும் என்று காவல்துறை உத்தரவிட்டிருந்தது. இது தொடர்பாக கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் தனது சமூக வலைதள பதிவில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் கலந்து கொள்ளும் கழக நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் காவல்துறை வழிகாட்டு நெறிமுறைகளின்படி QR குறியீட்டுடன் கூடிய நுழைவு சீட்டு அளிக்கப்பட்டுள்ள 4998 பேர் மட்டுமே கூட்டத்தில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிவித்தார். மேலும் வேறு யாருக்கும் கண்டிப்பாக அனுமதி கிடையாது என்றும் அனுமதி சீட்டு பெறாத கழக தோழர்களும் பொதுமக்களும் நேரில் வருவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டுகின்றோம் என்று பதிவிட்டுள்ளார். பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்தால் ஈரான் மீது அமெரிக்க ராணுவம் தாக்குதலை நடத்தும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஓமனில் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. இதற்கிடையே இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு அமெரிக்காவுக்கு சென்று அதிபர் ட்ரம்பை சந்தித்தார். இந்நிலையில் ஈரான் பேச்சுவார்த்தை தொடர்பாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் செய்தியாளர்களிடம் பேசிய போது ஈரான் ஒப்பந்தம் செய்து கொள்ளவில்லை என்றால் தாக்குதல் நடத்தப்படும் என்றும் அணு ஆயுதங்கள் மற்றும் ஏவுகணைகள் குறித்து ஒப்பந்தம் எட்டப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் முந்தைய அமெரிக்க நிர்வாகம் ஈரானுடன் செய்து கொண்ட அணுசக்தி ஒப்பந்தம் மிகவும் முட்டாள்தனமான ஒப்பந்தம் என்று விமர்சித்தார். வள்ளத்திராக்கோட்டையில் அறந்தாங்கி சாலையை இருவழி சாலையாக விரிவாக்கம் செய்ய அமைச்சர் மெய்யநாதன் அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார். புதுக்கோட்டை மாவட்டம் வள்ளத்திராக்கோட்டையில் 48 கோடியே 13 லட்சம் ரூபாய் மதிப்பில் அறந்தாங்கி சாலையை இருவழி சாலையாக விரிவாக்கம் செய்ய அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. விழாவில் அமைச்சர் மெய்யநாதன் அடிக்கல் நாட்டி சாலை விரிவாக்க பணியை தொடங்கி வைத்தார்.
அப்போது விழாவில் பங்கேற்ற வயதாட்டி ஒருவர் வள்ளத்திராக்கோட்டையில் பேருந்துகள் நின்று செல்வதில்லை என்று அமைச்சரிடம் புகார் அளித்தார். இதனை கேட்ட அமைச்சரும் தனது அலைபேசியில் இருந்து போக்குவரத்து கழக அதிகாரிகளை தொடர்பு கொண்டு இனி வள்ளத்திராக்கோட்டையில் பேருந்துகள் நின்று செல்ல வேண்டும் என்று உத்தரவிட்டார். தொடர்ந்து அவரது அலைபேசியை புகார் தெரிவித்த வயதாட்டியிடம் கொடுத்தார். அமைச்சரின் அலைபேசியை பெற்ற வயதாட்டி தங்களின் கோரிக்கையை போக்குவரத்து கழக அதிகாரிகளிடம் தெரிவித்தார். இதேபோல் பொதுமக்கள் அப்பகுதியில் ரேஷன் கடை வேண்டும் என்று கோரிக்கை விடுத்த நிலையில் 4 நாட்களுக்குள் உங்கள் பகுதிக்கு ரேஷன் கடை அமைத்து தரப்படும் என்று வாக்குறுதி கொடுத்தார். நாம் ₹1 வரியாக செலுத்தினால் மத்திய அரசு நமக்கு வெறும் 29 பைசாவே திருப்பி தருகிறது என்றும் எஞ்சிய தொகையை பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு வாரி வழங்குகிறார்கள் என அமைச்சர் மெய்யநாதன் குற்றம் சாட்டியுள்ளார். மயிலாடுதுறையில் திமுக சார்பில் மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதி சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் தலைமை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் மற்றும் தலைமை கழக பேச்சாளர் செல்வேந்திரன் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் அமைச்சர் மெய்யநாதன் பேசியபோது, இந்தியாவிற்கே அதிக வரி வருவாய் ஈட்டி தரும் மாநிலங்களில் தமிழ்நாடு என்றும் நாம் ₹1 வரியாக செலுத்தினால் மத்திய அரசு நமக்கு வெறும் 29 பைசாவையே திருப்பி தருகிறது என்றும் தெரிவித்தார். எஞ்சிய தொகையை பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு வாரி வழங்குகிறார்கள் என குற்றம் சாட்டினார். கர்நாடகாவில் மத்திய அரசு நிதி ஒதுக்கவில்லை என்றால் அங்கு அனைத்து கட்சிகளும் இணைந்து குரல் கொடுப்பது போல தமிழகத்தில் நிலவுவதில்லை என்றும் குறிப்பிட்டார். இதைத் தொடர்ந்து தலைமை கழக பேச்சாளர் செல்வேந்திரன் பேசியபோது, மத்திய அரசின் பட்ஜெட்டில் தமிழகம் என்ற பெயர் இல்லை என்றும் தமிழ்நாட்டை சேர்ந்த பெண் மத்திய நிதியமைச்சராக இருந்தும் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். நாம் ₹1 செலுத்தினால் நமக்கு 29 பைசாவை திரும்பி கொடுத்துவிட்டு நம்முடைய வரிப்பணத்தை மற்ற மாநிலங்களுக்கு, பாஜக ஆளுகின்ற மாநிலங்களுக்கு வாரி வாரி வழங்குகிறார்களே, அதைத்தான் நாம் கண்டிக்கின்றோம். நம் தமிழ்நாடு முதலமைச்சர் அதனைத்தான் கண்டிக்கிறார் என்பதை நான் இங்கே பதிவு செய்கிறேன். குறிப்பாக காங்கிரஸ் திமுக ஆட்சி காலத்தில் ஒன்றிய அரசாங்கம் ஒதுக்கீடு செய்கின்ற நிதியானது இந்த நாட்டில் இருக்கின்ற 28 மாநிலங்களுக்கும் அந்த மக்கள் தொகைக்கு ஏற்ப சராசரியாக அவர்களுக்கான நிதி பிரித்து வழங்கப்படும். யாரும் எந்த இடத்திலும் பாரபட்சம் இல்லாமல் ஆட்சி நடத்தணும். அப்படி ஆட்சி செய்தது காங்கிரஸ் திமுக ஆட்சி. ஆனால் இன்றைக்கு பாஜக தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய அநீதியை இழைத்த போதும் தமிழ்நாட்டுடைய எதிர்க்கட்சி தலைவர், ஒரு கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி எந்த நிதியுமே ஒதுக்காததற்கு வரவேற்பிருக்கிறார். திமுக ஒப்பாரி வைத்தும் கூட்டணி கட்சிகளின் காலை பிடித்தும் கெஞ்சிக் கொண்டிருக்கிறார்கள் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் சண்முகம் விமர்சித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் அதிமுகவின் செயல் வீரர்கள் கூட்டம் நகர் செயலாளர் ரூபன்ராஜ் தலைமையில் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் சண்முகம் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க யாரும் வரவில்லை என கூறினார்கள். ஆனால் இன்றைக்கு வலுவான கூட்டணியை அதிமுக அமைத்து உள்ளது. பின்னர் திமுக கூட்டணி வலுவான கூட்டணி, அசைக்க முடியாத கூட்டணி என கூறினார்கள். ஆனால் இன்றைக்கு திமுக ஒப்பாரி வைத்தும் கூட்டணி கட்சிகளின் காலை பிடித்தும் கெஞ்சிக் கொண்டிருக்கிறார்கள் என்று விமர்சித்தார். இதையடுத்து சினிமா தியேட்டரில் விசில் அடிக்கலாம், பேருந்தை நிறுத்த விசில் அடிக்கலாம், ஆனால் அதிமுகவுக்கு வாக்களிப்பதை எந்த கும்பனாலும் நிறுத்த முடியாது என்று தெரிவித்தார். இதில் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன், மாவட்ட மகளிர் அணி செயலாளர் தமிழ்செல்வி, மாவட்ட பொருளாளர் வெங்கடேசன் ஆகியோர் பங்கேற்றனர். கரூரில் காவிரி ஆற்றில் மணல் கொள்ளை தொடர்பான வழக்கை ஜாதி பிரச்சினை செய்யவும் மாட்டு வண்டி தொழிலாளர்களை வைத்து திசை திருப்பவும் பார்க்கின்றனர் என்று முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் குற்றம் சாட்டியுள்ளார். கரூர் மாவட்ட அதிமுக அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், மல்லம்பாளையத்தில் காவிரி ஆற்றில் மணல் கொள்ளை நடப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் நேரில் சென்று பார்வையிட்டு வீடியோ ஆதாரங்களை நேற்று வெளியிட்டதாக தெரிவித்தார். மேலும் இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோரிடம் நான் அலைபேசி மூலம் தொடர்பு கொண்டேன். ஆனால் யாரும் தன்னுடைய அலைபேசியை எடுக்கவில்லை எனவும் இதுகுறித்து காவல்துறை தலைவரிடம் புகார் கொடுத்துள்ளதாகவும் கூறினார். தொடர்ந்து கரூருக்கு தவிக தலைவர் விஜய் வந்தபோது ஏற்பட்ட சம்பவத்தில் பதட்டம் ஏற்பட்டது போல இந்த விவகாரத்திலும் ஜாதி பிரச்சினை செய்யவும் மாட்டு வண்டி தொழிலாளர்களை வைத்து திசை திருப்பவும் பார்க்கின்றனர் என்று குற்றம் சாட்டினார். வீடியோலாம் எடுத்து நீங்கள் பார்த்தீங்க.
தொடர்ந்து ஆற்றுல, காவேரி ஆற்றுல தொடர்ந்து மணல் கடத்தல் இரவு பகல் பாராமல் நடந்துக்கிட்டு இருக்கு. முன்னெல்லாம் இப்போ நைட்டில் மட்டும் நடந்தது, இப்போ பகல்லையும் நடக்குது. இது சம்பந்தமாக அங்கே இருக்கக்கூடிய எங்கள் கட்சி கிளை செயலாளர்கள், நிர்வாகிகள்லாம் எங்கிட்ட புகார் சொன்னாங்க. அங்கே இருக்க குடியிருக்கிறவங்களாம் நைட்டில் தூங்கவே முடியல அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் சொன்னதுனால நாங்கள் போனோம். உள்ள 5 வண்டி எக்ஸ்கவேட்டரு 220 கிட்டாச்சி வண்டி 5 வண்டி இருந்தது, 5 லாரி இருந்தது. 2 லாரி நாங்கள் போகும்போதே வெளியில் போயிடுச்சு. எழும்பூரில் அதிமுக கழகத்தின் தொழிற்சங்க பேரவை நிர்வாகிகளும் டாஸ்மாக் ஊழியர்களும் ஒன்றிணைந்து பேரணியாக சென்று திமுக அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை எழும்பூரில் அதிமுக கழகத்தின் தொழிற்சங்க பேரவையின் சார்பில் திமுக அரசுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி, ஜெயக்குமார் தலைமையில் தொழிற்சங்க பேரவை நிர்வாகிகள், டாஸ்மாக் ஊழியர்கள் ஆகியோர் பங்கேற்று பேரணியாக டாஸ்மாக் தலைமை அலுவலகத்திற்கு சென்றனர். தொடர்ந்து 21 ஆண்டுகளாக பணியாற்றும் டாஸ்மாக் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், காலமுறை ஊதியம் வழங்கிட வேண்டும் என்பன உள்ளிட்ட 10 கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்காலில் வருகின்ற 14ஆம் தேதி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் வருகையொட்டி ட்ரோன் கேமராக்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது என புதுச்சேரி மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் வருகின்ற 14ஆம் தேதி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பொதுக்கூட்டம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். இது தொடர்பாக பொதுக்கூட்ட இடத்தில் உள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து புதுச்சேரி மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் நேரில் சென்று ஆய்வு செய்தார். அப்போது அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் வருகையொட்டி மாவட்டம் முழுவதும் ட்ரோன் கேமராக்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் 700 புதுச்சேரி மாநில காவல்துறையினரும் 400 மத்திய துணை ராணுவ படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு உள்ளனர் என தெரிவித்தார். அதிலே 350 காவலர்கள் புதுவை மாநிலத்திலிருந்து புதுச்சேரி பகுதியிலிருந்து வருகை தர இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் 7 கம்பெனிகள் பாராமிலிட்டரி போர்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த 7 கம்பெனிகள் காரைக்கால் பகுதிக்கு வர வைப்பதற்கான வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த 7 கம்பெனிகளும் புதுவை மாநிலத்திற்கு வருகை தர இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் இன்றைக்கு 6 இடங்களிலே பார்க்கிங் வசதி, வாகன நிறுத்துமிடமானது இன்றைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இப்படி மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சருடைய வருகை ஒட்டி மிக சிறப்பான பாதுகாப்பு ஏற்பாடுகள் இன்றைக்கு காவல்துறையின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. கொரோனா ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி பிரதமர் வருகையின் போது கருப்பு ஆடை அணிந்து போராட்டத்தில் ஈடுபட போவோம் என தேசிய மக்கள் முன்னணி கட்சியின் நிறுவனர் சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி தமிழ் சங்க வளாகத்தில் தேசிய மக்கள் முன்னணி கட்சி மற்றும் செவிலியர்கள் சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் கட்சியின் நிறுவனர் சுவாமிநாதன் தலைமை வகித்தார். இக்கூட்டத்தில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் செவிலியர்கள் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து செய்தியாளரை சந்தித்த நிறுவனர் சுவாமிநாதன் பேசிய போது, கொரோனா காலத்தில் பணியாற்றிய ஒப்பந்த செவிலியர்கள், லேப் டெக்னீஷியன்கள் மற்றும் எக்ஸ்ரே டெக்னீஷியன்களை புதுச்சேரி அரசு பணியில் இருந்து நீக்கியுள்ளது கண்டிக்கத்தக்கது என்றார். கொரோனா ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி பிரதமர் வருகையின் போது கருப்பு ஆடை அணிந்து போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்தார். இந்நிகழ்வில் பாதிக்கப்பட்ட கொரோனா கால ஊழியர்கள் மற்றும் கட்சியின் நிர்வாகிகள் உடன் இருந்தனர். 2020ஆம் ஆண்டு கொரோனா காலத்தில் சுகாதார நிலையங்களில் பணி செய்ய ஒப்பந்த அடிப்படையில் எடுக்கப்பட்ட செவிலியர் அதிகாரி, துணை செவிலியர் மற்றும் எக்ஸ்ரே டெக்னீஷியன், லேப் டெக்னீஷியன் உள்ளிட்ட களப்பணியாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்பாளர்களை இன்னைக்கு அரசாங்கம் அவர்களை தொடர்ச்சியாக பணி வாங்கிவிட்டு அவங்கள பணி நீக்கம் செய்து உத்தரவிட்டிருக்காங்க. கோவையில் நவக்கரை நாயக்கர்கள் விருது வழங்கும் விழா நடைபெற்றது. கோவையில் உள்ள தனியார் கல்லூரியில் நவக்கரை கிராம வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த அதே பகுதியை சேர்ந்த கிராம மக்களுக்கு நவக்கரை நாயக்கர்கள் விருது வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் பிரபல உணவகத்தின் உரிமையாளர் சீனிவாசன், பேராசிரியர் முனைவர் அஜித்குமார், லால்மோகன் ஆகியோர் பங்கேற்று ஒரு மண்ணின் வரலாறு பெருமையையும் என்ற கையேடு நூலை வெளியிட்டனர்.
தொடர்ந்து பல்வேறு துறைகளை சார்ந்த கிராமத்தினரை அங்கீகரிக்கும் விதமாக 200க்கும் மேற்பட்டோருக்கு விருதுகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் காதலர் தினத்தை முன்னிட்டு விதிகளுக்கு எதிராக சலுகை அறிவித்த தனியார் மதுபான கடையில் கலால் துறையினர் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் கருவடிக்குப்பத்தில் உள்ள தனியார் மதுபான கடைகளில் கலால் துறை தாசில்தார் ராஜேஷ் கண்ணா ஆய்வு மேற்கொண்டார். அப்போது காதலர் தினம் வருவதை முன்னிட்டு ஒன்று வாங்கினால் மற்றொன்று இலவசம் என சலுகை விலையில் மதுபானங்கள் விற்பனை செய்து வந்தது தெரியவந்தது. இது கலால் விதிகளுக்கு எதிரானது என்றும் தொடர்ந்து சலுகை விலையில் விற்பனை செய்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என கடை உரிமையாளர்களுக்கு எச்சரிக்கை விடுத்தார். இதையடுத்து கடைக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் வழங்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனால் கடை நிர்வாகம் தாங்கள் அறிவித்த சலுகைகளை வாபஸ் பெற்றது. கலால் துறை அதிகாரிகளின் திடீர் ஆய்வால் மதுபான கடை உரிமையாளர்களிடையே பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. விளாத்திக்குளம் அருகில் உள்ள ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பணியாற்றிய ஊழியரை பாம்பு கடித்ததால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகில் புதூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் உதவியாளராக மாரியப்பன் பணியாற்றி வருகிறார். இவர் வழக்கம் போல் அலுவலகத்தில் பணியாற்றி கொண்டிருந்த போது அருகிலிருந்த பீரோவின் மேல் பகுதியில் இருந்த பாம்பு ஒன்று மாரியப்பன் மேல் விழுந்தது மட்டுமின்றி அவரது வலது கையின் கட்ட விரலை கடித்துவிட்டு அங்கிருந்து சென்று விட்டது. இதன் காரணமாக மாரியப்பன் மயங்கி கீழே விழுந்தார். தொடர்ந்து அருகில் இருந்த ஊழியர்கள் அவரை உடனடியாக மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் மாரியப்பன் சிகிச்சை பெற்று வருகிறார். இதற்கிடையில் அலுவலக ஊழியர்கள் தீயணைப்புத் துறைக்கு தகவல் அளித்ததன் அடிப்படையில் தீயணைப்புத் துறையினர் பாம்பினை நீண்ட நேரம் தேடி பார்த்தனர். ஆனால் அந்த பாம்பு கடைசி வரை அவர்களுக்கு கிடைக்கவில்லை. வீராம்பட்டினத்தை சேர்ந்த பெண்ணை சொந்த ஊருக்குள் நுழைய தடை விதித்த வீராம்பட்டினம் பஞ்சாயத்து தலைவரின் அராஜகத்தை கண்டித்து வழக்கறிஞர் லெனின் அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புதுச்சேரி மாநிலம் வீராம்பட்டினத்தில் பிறந்து வளர்ந்த பிரியங்கா பூம்புகாரை சேர்ந்த ஒருவரை திருமணம் செய்திருந்தார். அவரது கணவர் இரண்டாவது திருமணம் செய்து கொண்ட காரணத்தினால் பிரியங்கா தனது சொந்த ஊரான வீராம்பட்டினத்திற்கு திரும்பியுள்ளார். அப்போது பஞ்சாயத்து தலைவர் விஸ்வநாதன் பிரியங்காவை ஊருக்குள் அனுமதிக்க மறுத்துள்ளார். இது தொடர்பாக கடந்த மாதம் ஊர் முழுவதும் ஒலிபெருக்கி மூலம் பிரியங்காவின் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து அவதூறாக பிரச்சாரம் செய்துள்ளார். தனிப்பட்ட விவகாரங்களில் பஞ்சாயத்துகள் தலையிடக்கூடாது என்ற உயர்நீதிமன்ற மற்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை மீறி விஸ்வநாதன் செயல்பட்டு உள்ளார். இந்த தாக்குதலுக்கு பின்னால் பெரும் பணபலம் இருப்பதாக வழக்கறிஞர் லெனின் குற்றம் சாட்டினார். இதையடுத்து கடந்த 1ஆம் தேதி பிரியங்கா மற்றும் அவரது தரப்பினர் கடுமையாக தாக்கப்பட்டனர். இதுகுறித்து அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதுகுறித்து வழக்கறிஞர் லெனின் பேசியபோது நீதிபதியிடம் அனைத்து ஆதாரங்களையும் தெளிவாக சமர்ப்பித்து உள்ளதாக கூறினார். பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு சாதகமாக நல்ல நீதி கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறோம் என தெரிவித்தார். 700 பேர் கலந்து கொண்ட ஊர் பஞ்சாயத்தில் இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நான் விசாரிக்கப் போகிறேன் என்று சொல்லி விசாரிக்கிறார். கடுமையாக ஆட்சேபிக்கிறார்கள். அந்த ஊர் பொதுமக்களும் கூட இது போன்ற விஷயங்களில் நாம் தலையிடக்கூடாது என்று கூட சொல்கிறார்கள். ஆனாலும் இதற்கு பின்னணி காரணம் என்று சொன்னால் பூம்புகார் கிராமத்திலே தடை செய்யப்பட்ட சுருக்கு வலையை பயன்படுத்தி வருகிறார்கள். திருப்பூரில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட கஞ்சாவை காரில் கடத்தி வந்த 5 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் வீரபாண்டி காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் நல்லூர் சரக காவல் உதவி ஆணையர் தையல் நாயக்கி தலைமையில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக 5 வாலிபர்கள் காரில் சென்று கொண்டிருந்தனர். தொடர்ந்து காவல்துறையினர் சோதனையில் ஈடுபடுவதை கண்ட அவர்கள் உடனடியாக தப்பித்து செல்ல முயற்சித்தனர். இதையடுத்து திருப்பி சென்ற காரை துரத்தி பிடித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். தொடர்ந்து காவல்துறையினர் காரை சோதனை செய்ததில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட 22 கிலோ கஞ்சா பொருட்கள் மறைத்து வைத்திருந்தது தெரியவந்தது. தொடர்ந்து வீரபாண்டி காவல்துறையினர் அனைவரையும் கைது செய்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் திருநெல்வேலியை சேர்ந்த சஞ்சய், ஆகாஷ், திருவள்ளூரை சேர்ந்த விஷால், சஞ்சய், ஜனலாத்தனன் என்பதும் தெரியவந்தது. இதையடுத்து வீரபாண்டி காவல்துறையினர் 5 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். முதியவரை ஏமாற்றி அவரது ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி 50,000 ரூபாய் பணத்தை மோசடி செய்த நபரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் பிள்ளையார்பட்டியை சேர்ந்த ராமநாதன் மருத்துவக் கல்லூரி சாலையில் உள்ள தானியங்கி வங்கி இயந்திரத்தில் பணம் எடுக்க வந்துள்ளார்.
அப்போது மர்ம நபர் ராமநாதனுக்கு உதவுவது போல் நடித்து அவரது ஏடிஎம் கார்டை தான் வைத்துக்கொண்டு போலியாக வேறு ஒரு ஏடிஎம் கார்டை மாற்றி தந்து உள்ளார். இதை கவனிக்காமல் ராமநாதன் வீட்டுக்கு சென்று உள்ளார். இதற்கிடையில் ராமநாதனின் ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி அவரது கணக்கில் இருந்த அந்த மர்ம நபர் 50,000 ரூபாய் பணத்தை எடுத்து உள்ளார். தொடர்ந்து ராமநாதனின் செல்போன் எண்ணுக்கு பணம் எடுக்கப்பட்ட விவரம் வந்துள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த ராமநாதன் இதுகுறித்து காவல்துறையினரிடம் புகார் அளித்தார். இந்த புகாரின் அடிப்படையில் காவல் ஆய்வாளர் சுதா தலைமையிலான காவலர்கள் அப்பகுதியில் இருந்த கண்காணிப்பு கேமராக்களில் பதிவாகியிருந்த காட்சிகளை வைத்து பணத்தை மோசடியாக எடுத்து சென்ற சரவணகுமாரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் அவரிடமிருந்து பணத்தை பறிமுதல் செய்தனர். கரும்பக்குடியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட ஒரு சிறுவன் உட்பட 2 காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரும்பக்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் மாவட்ட தனிப்படை காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது கரும்பக்குடி குட்டைக்குளம் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட பங்களாகுளம் வீதியை சேர்ந்த 17 வயது சிறுவன் மற்றும் புளியஞ்சோலை காலனியை சேர்ந்த முகமது மன்சூர் ஆகிய 2 காவல்துறையினர் கைது செய்தனர். தொடர்ந்து அவர்களிடம் இருந்த 30 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் கைது செய்யப்பட்ட 2 நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி இளைஞர் முகமது மன்சூரை புதுக்கோட்டை மாவட்ட சிறையிலும் 17 வயது சிறுவனை சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலும் அடைத்தனர். பெரியபாளையத்தில் மிதிவண்டியின் பின்னால் லாரி மோதிய விபத்தில் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் பரிதாபமாக சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் நேதாஜி நகரை சேர்ந்த அரசு ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் முருகன் மிதிவண்டியில் பஜார் வீதிக்கு சென்றபோது சென்னையில் இருந்து ஆந்திரா நோக்கி சென்ற கண்டெய்னர் லாரி மிதிவண்டி பின்னால் மோதியது. இதில் நிலை தடுமாறி கீழே விழுந்த முருகன் மீது அதே லாரி ஏறியதில் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த விபத்து குறித்து பெரியபாளையம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அங்குள்ள கண்காணிப்பு கேமராக்களில் பதிவான காட்சிகளை கொண்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை பெரம்பூரில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் கேக்கில் விஷம் கலந்து உண்டதில் 2 பரிதாபமாக உயிரிழந்து உள்ளனர். சென்னை பெரம்பூரை சேர்ந்தவர்கள் சகாயம், செபஸ்டின், பியூலா தம்பதியினர். இவர்களுக்கு இவன் ஆண்டோ என்ற மகனும் இவாஞ்சலி என்ற ஒரு மகளும் உள்ளனர். இதில் செபஸ்டின் மனைவி பியூலாவிற்கு புற்றுநோய் ஏற்பட்டது. இதற்காக பல்வேறு மருத்துவ சிகிச்சைகள் அளித்தும் அவர் உடல் நலம் குன்றி காணப்பட்டு வந்தார். இதனால் குடும்பத்தினர் அனைவரும் மனமுடைந்து வாழ்ந்து வந்த நிலையில் விரக்தியடைந்த செபஸ்டின் அருகில் உள்ள பேக்கரிக்கு சென்று கேக் ஒன்றினை வாங்கி அதில் விஷத்தை கலந்தார். தொடர்ந்து குடும்பத்தினர் அனைவரும் ஒன்றிணைந்து அந்த கேக்கினை வெட்டி சாப்பிட்டனர். இதையடுத்து செபஸ்டின் மனைவி மற்றும் குழந்தைகள் மயங்கி விழுந்தனர். இதனை கண்ட செபஸ்டின் மின்விசிறியில் தனக்குத்தானே தூக்கமாட்டி உயிரிழந்தார். இந்நிலையில் வெகு நேரமாக குடும்பத்தினர் யாரும் வெளியே வராததால் அதிர்ச்சி அடைந்த அக்கம் பக்கத்தினர் பெரம்பூர் சாம்பியன் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் உயிரிழந்த செபஸ்டின் மற்றும் அவருடைய மகன் இவாண்டா ஆகிய 2 உடலை கைப்பற்றி உடற்கூறாய்வுக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்த பியூலா மற்றும் அவருடைய மகள் இவாஞ்சலின் ஆகியோரை பெரியார் நகர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இந்த உயிரிழப்பு சம்பவம் அப்பகுதியில் ஒரு சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. ஆட்டோவில் தவறவிட்ட 1 பவுன் பிரேஸ்லெட்டை உரிமையாளரிடம் ஒப்படைத்த ஆட்டோ ஓட்டுநரை மக்கள் பாராட்டி வருகின்றனர். கோவை கணபதி பாரதி நகரை சேர்ந்த கௌசல்யா சீனிவாசன் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தனது குடும்பத்துடன் 100 அடி சாலையில் உள்ள கடைக்கு சரவணம்பட்டியை சேர்ந்த மணிகண்டனின் ஆட்டோவில் சென்று உள்ளார். மீண்டும் அதே ஆட்டோவில் வீட்டிற்கு திரும்பியுள்ளார். வீட்டிற்கு திரும்பிய கௌசல்யா தனது கையில் அணிந்திருந்த 1 பவுன் தங்க பிரேஸ்லெட்டை காணாமல் போனதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இந்நிலையில் ஆட்டோ ஓட்டுநர் மணிகண்டன் தனது வாகனத்தை சுத்தம் செய்த போது இருக்கையின் ஓரத்தில் 1 பவுன் தங்க பிரேஸ்லெட்டை கிடப்பதை கண்டு உள்ளார். உடனடியாக அவர் சக ஆட்டோ ஓட்டுநர்களை அழைத்துக் கொண்டு கௌசல்யாவின் வீட்டிற்கே நேரடியாக சென்று அவரிடம் பிரேஸ்லெட்டை பத்திரமாக ஒப்படைத்தார். மணிகண்டனின் இந்த செயலை கோவை மக்கள் பாராட்டி வருகின்றனர். இனி வருவது திரையுலக செய்தி. சைலப்பன் சைக்கிள் மார்ட் எனும் திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக்கை இயக்குனர் வெற்றிமாறன் வெளியிட்டுள்ளார். பாலு மகேந்திராவின் உதவி இயக்குநராக பணியாற்றிய சுகா தற்போது சைலப்பன் சைக்கிள் மார்ட் எனும் திரைப்படத்தினை இயக்கியுள்ளார். இப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக்கை இயக்குனர் வெற்றிமாறன் வெளியிட்டார்.
இதில் இசக்கி கார்வண்ணன், MS பாஸ்கர், இளவரசு, மூனார் ரமேஷ், இயக்குனர் சுப்பிரமணிய சிவா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்து உள்ளனர். இசைஞானி இளையராஜா இந்த படத்திற்கு இசையமைக்கிறார். இப்படத்தின் படப்பிடிப்பு பணிகள் நிறைவடைந்த நிலையில் விரைவில் இசை வெளியீடு மற்றும் ட்ரெய்லர் தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதுமையான காட்சி அமைப்பில் வெளிப்படுத்தும் ஃபர்ஸ்ட் லுக் இப்படத்தின் மீதான எதிர்பார்ப்பை சினிமா ரசிகர்களிடையே அதிகரித்துள்ளது. இனி வருவது உலக செய்தி. சூடானில் உள்ள நைல் நதியில் பயணிகள் ஏற்றி சென்ற படகு ஒன்று கவிழ்ந்ததில் 15 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நைல் நதி மாகாணத்தின் ஷெண்டி மாவட்டத்தில் உள்ள நைல் நதியில் 27 பயணிகளை ஏற்றி சென்ற படகு கவிழ்ந்தது. இந்த விபத்தில் 15 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 6 பேரை உயிருடன் மீட்கப்பட்டனர். தொடர்ந்து மாயமான 6 பேரை தேடும் பணியில் உள்ளூர் மக்களும் மீட்புக் குழுவினரும் ஈடுபட்டு உள்ளனர். இனி வருவது விளையாட்டு செய்தி. ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் 15வது போட்டியில் இங்கிலாந்தை வீழ்த்தி வெஸ்ட் இண்டீஸ் அணி அபார வெற்றி பெற்றது. மும்பையின் வான்கடே மைதானத்தில் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் 15வது போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் அணிகள் மோதின. இதில் டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி பவுலிங் தேர்வு செய்தது. இதன்படி முதலில் விளையாடிய வெஸ்ட் இண்டீஸ் அணி 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 196 ரன்கள் குவித்தது. ரூதர் போர்ட் அதிரடியாக விளையாடி 76 ரன்கள் குவித்தார். இதையடுத்து 197 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இமாலய இலக்குடன் களமிறங்கிய இங்கிலாந்து அணி 19 ஓவரில் 166 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதன் மூலம் 30 ரன்கள் வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டீஸ் வெற்றி பெற்றது. இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்குச்சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று ஒரு சவரன் 1,16,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 190 ரூபாய் குறைந்து 14,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 1,520 ரூபாய் குறைந்து 1,16,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 1,27,424 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 300 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 3 லட்சம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்கு சந்தைகளில் வணிகம் இன்று சரிவுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 367 புள்ளிகள் குறைந்து 83,866 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் நிப்டி 97 புள்ளிகள் குறைந்து 25,856 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜம் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் உற்பத்தி வளர்ச்சியை விட தமிழகத்தின் உற்பத்தி வளர்ச்சி 3 மடங்கு அதிகம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழக மக்களின் வரி பணத்தை சுரண்டி தின்றது போதாமல் எஞ்சிய ஓரிரு மாதங்களிலும் கமிஷன் அடித்து சுருட்டிக் கொள்ள திமுக அரசு திட்டம். பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் குற்றச்சாட்டு. சேலத்தில் தவிக தலைவர் விஜய் கலந்து கொள்ளும் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம். நுழைவு சீட்டு இருந்தால் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிவித்தார் தவிக பொதுச் செயலாளர் ஆனந்த். பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்தால் ஈரான் மீது அமெரிக்க ராணுவம் தாக்குதலை நடத்தும். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் எச்சரிக்கை. இத்துடன் ஜம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemnews.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.